ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கோமாச்சி சேனல். இன்னைக்கு நம்மளோட கோமாச்சி சேனலில் நம்ம வந்து ஒரு அழகான ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். சரி, கிருஷ்ணாக்குட்டி மத்தியானமாக உட்காந்து செமையாக ஒரு மலையாள படம் பார்த்து முடிச்ச மாதிரி இருந்தது. சூப்பர்டா குட்டிப்புல, அம்மா சொல்ல வந்தா நீங்க அழகா முடிச்சுட்டா. சரி, ஓகே, ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு போய் வெளியே போய் கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு வாங்க. நேத்தானும் கூப்பிட்டுருக்கான். இது என்னடா? கேட்டர்பில்லர் தேவா பண்ணோம். சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் சும்மா ஹெல்ப் தான் பண்ணேன் அவனுக்கு, இங்கே கட் பண்ணுறது இதெல்லாம். அதுக்கப்புறம் இதை வரைஞ்சி தந்தேன். அதுக்கப்புறம் இது எப்படி மாட்டணும் அதெல்லாம் மட்டும் நான் செஞ்சேன். அது என்னதுடா, அங்கே ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க. சரி, ஓகே விடு. ஏதோ ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் இன்றைக்கி ஏதோ ஒர்க் வந்திருக்கு நம்ம தேவாக்கு. அழகாக பண்ணியிருக்காரு. இந்த 2ம் ட்ராயிங் பண்ணியிருக்காரு. இந்த பாருங்க, கேட்டர்பில்லர் வரைஞ்சிருக்காரு. அழகாகவே இருக்குது, செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ரூபிக்ஸ் கியூபையும் உடைச்சாரு. சரி, ஓகே விட விட, அதெல்லாம் அப்பா கிட்ட அவன் தனியாக பேசிக்குவான். சரி, இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? ஓகே, நான் சொல்லட்டுமா? சாக்லேட்லாம் நான் இன்னைக்கு பண்ணுறதா பிளான் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் வாழ ஆரம்பிக்கும். இது வெஜிடபிளில் வாழ ஆரம்பிக்கும். வாழைப்பழம் கேக்கும் ஐடியாவே இல்லை எனக்கு. ஆயில்ல போட்டு பொரிக்கிற மாதிரி. க்ளூ. டீக்கு வர்த்தியா? அதுவும் செய்ய போறதா இல்ல, பிளான்ல இல்ல. அத வந்து கொஞ்சம் தோசை வித் வெங்காயம் சட்னி. டேய், வாழ ஆரம்பிக்கும்டா. வேலடா வா. அதுக்கு தோலெல்லாம் சரி நானே சொல்லி முடிச்சிடுறேன். தக்காளி சட்னி. டேய் ப்ளீஸ் கிருஷ்ணா குட்டி. பஜ்ஜியா? கரெக்ட். எந்த பஜ்ஜி? வாழைக்காய் பஜ்ஜி தான். ஓகே, இன்னைக்கு வந்து நான் வந்து டீ கடையில கொடுக்குற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்து அம்மா செஞ்சு கொடுக்க போறேன். ஓகேவா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றீங்க. ஓகேவா? வாழைக்காய் பஜ்ஜி. நம்மளோட தேவா குட்டி வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்துட்டாரு. தேவா குட்டி, நீங்களும் வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றீங்க. ஓகே? உன்னோட கேட்டர்பில்லர் எல்லாம் நல்லாவே இருந்தது தேவா, சூப்பரா இருந்தது. ஓகே, பாய். இந்த வீடியோ எடுத்து முடிக்கும் போது வாசல்ல காலிங் பெல் சத்தம் என்னன்னு திறந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பார்சல் வந்தது. நம்ம கிருஷ்ணா அப்பா ஆஃபீஸ்லேருந்து காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு லேப்டாப் பேகு, ஃபோன் ஸ்டாண்டு, அடுத்து இந்த மாதிரி ரைட்டிங் பேடு, அதனால பேடு. ஓகே, நான் இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறதுனால நம்ம மாஸ்டர் செஃப் வந்து ரெசிபி வந்து நோட் பண்ண போகிறாராம். அம்மா வந்து ஒரு வாழைக்காய் எடுத்துக்க போகிறான். நோட் பண்ணுறியா? சரி, ஓகே, நோட் பண்றியா? ஒரு வாழைக்காய் அம்மா எடுத்துக்கிறேன். 1 கப் கடலை மாவு. 1 மினிட். கடலை மாவு இங்கிலீஷ்ல சொல்லு. கிராம் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரா? இங்கே பாருங்க, ரைட்டிங் பேர்டு வந்த உடனே இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறேனோ நான் வந்து அழகாக எழுதி வச்சுட்டேன். நல்லாவே இருக்குது, செமையாக இருக்குது. என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. நம்ம வந்து சின்ன வயசில் அந்த ஸ்லேட்டில் எழுதி அழிப்போமே, அந்த இது தான் செமையாக இருக்குது, நல்லாவே இருக்குது. இப்போ இதை தேவா வந்து அப்படியே தூக்கிட்டு போக போகிறாராம். அவர் டிக்டேஷன் எழுத போகிறாராம். சரி, ஓகே, தேவா குட்டி எடுத்துக்கோங்க. இந்த வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அடுத்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு, அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். அடுத்து உப்பு, மஞ்சத்தூள்லாம் பார்த்திங்கன்னா, உப்பு வந்து இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து வெளியில் கடையிலலாம் வந்து ஃபுட் கலர் வந்து ரெட் கலர் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணலை. காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த கலர் வந்து கிடச்சிரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பவுடரு, உப்பு வந்து இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எடுக்கிறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து
நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றி மாவு வந்து பசைய போகிறோம். நமக்கு இட்லி மாவு பதம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த வாழைக்காய் பஜ்ஜியோட மாவு பதம் வந்து இருக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைங்க. எடுத்த உடனே அதிகமாக ஊற்றிடாதீங்க, அப்புறமா வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும். அடுத்து வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடானை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி மாவு வந்து பிசைய போகிறோம். பாருங்கள், நமக்கு மாவோட பதம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும். இப்போ நான் வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், கடலை எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. அது நல்லாவே சூடாயிட்டு அந்த கடலை எண்ணெயிலேருந்து ஒரு கா குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். இந்த எண்ணெயை வந்து இதில் ஊற்றிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா டீ கடையிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து இப்போ வாழைக்காவை வந்து செத்திட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு செத்த வேண்டிதான். இப்போ நம்ம இந்த வாழைக்காவை செத்த போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜிக்கு வாழைக்காவை வந்து செத்த போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நீளமாக செத்திக்கோங்க நம்மளோட வாழைக்காய் எல்லாத்தையும். இப்போ நம்மளோட வாழைக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி செத்தி முடிச்சாச்சு. இப்போ வாழைக்காய் நம்ம பஜ்ஜி மாவில் இதை வந்து டிப் பண்ணி எண்ணெயில் போட வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி வாழைக்காவை பஜ்ஜி மாவில் வந்து இந்த மாதிரி 2 சைடு நல்லா மேலேயும் கீழேயும் மாவில் வந்து படுற மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து இப்போது ஆயில் வந்து நமக்கு நல்லாவே ஹீட்டாக இருக்குது, எண்ணெயில் போட வேண்டியதான். நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாவே வரும். வாழைக்காய் பஜ்ஜி வந்து நல்லா புஷ்டியாக நல்லாவே வரும். பாருங்க, நமக்கு டீ கடையில் கிடைக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக கிடைச்சிருக்கு நம்மளோட பஜ்ஜி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து இஞ்சி டீ, சூடாக இஞ்சி டீ, அப்படி இல்லைன்னா காஃபியோடு சேர்த்து சாப்பிடும்போது நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி வந்து செமையாக வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் போடும்போது ஒன்று வந்து பிச்சு போட்டுட்டேன். நீங்கள் வந்து பார்த்து வந்து போடுங்க, கொஞ்சம் நல்லா போடுங்க. எனக்கு ஒன்று வந்து பிஞ்சு போச்சு. நான் வந்து இதில் வந்து வெங்காய பஜ்ஜியும் போடுவாங்க, அதுவும் செமையாக இருக்கும். நாங்கள் கத்திரிக்காய் வச்சு கூட பஜ்ஜி போடுவோம். நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வெங்காய பஜ்ஜியும் கத்திரிக்காய் பஜ்ஜியும் எப்படி போடணுங்கிறத நான் அடுத்த இதில் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். டாடாய், நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி ரெடி, சாப்பிட்லாம் நம்ம. பாருங்க, நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி எவ்வளோ க்ரன்ச்சியாக பிக்கும்போது பாருங்கள், உள்ளே வந்து எவ்வளோ சாஃப்டாக அப்படி டீ கடையில் கொடுக்குற மாதிரியே நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி வந்து இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி இஞ்சி டீ குடிச்சிக்கிட்டே தான் வாழைக்காய் பஜ்ஜியை வந்து நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். செமையாக இருக்குது இஞ்சி டீயும். நம்ம வீட்டில் இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம வேற லெவல் நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி. வந்து வாழைக்காய் பஜ்ஜி மாவில் 2 டேபிள் ஸ்பூன் இட்லி மாவை வந்து ஆட் பண்ணணுங்கிற இந்த சீக்ரெட் வந்து என்னோட நாத்தனார் தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நீ செமையாக அதோட லெவலில் தாறுமாறாக இருக்கும் வாழைக்காய் பஜ்ஜி அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். நல்லாவே இருக்குது, செமையாக இருக்குது. டீ கடையில் கொடுக்குற மாதிரியே. என்னடா எப்படிடா இருக்குது? செம்ம
ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இட்லி மாவை ஆட் பண்ணி வாழைக்காய் பஜ்ஜி வந்து சுட்டு பாருங்கள். செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டு குட்டீஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி எல்லாத்தையும். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்மளோட கிருஷ்ணா குட்டி வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் வெளியே விளையாடவே போயிட்டு வந்தார். நல்லா கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து தான் சாப்பிட்ருக்காரு. நம்ம தேவா வந்து மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. போய் பார்க்கலாம் நம்ம தேவா என்ன பண்ணுறான் அப்படின்னு. நம்மளோட தேவா குட்டி வந்து மேக்ஸ் ஹோம்ஒர்க் வந்து எழுதிட்டு இருக்காரு. தேவாமா நல்லா நீட்டாக எழுதுங்க, எனக்காக வெயிட்டிங்கு. அடுத்து டிக்டேஷனுக்காக இந்த ரைட்டிங் பேடில் வந்து டிக்டேஷன் எழுதுறதுக்காக எனக்காக வெயிட்டிங்கு. ஓகே, மேக்ஸ் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு சொல்கிறீங்களா? அம்மா உங்களுக்கு டிக்டேஷன் கொடுக்குறேன். ஓகேயா தேவா குட்டி, மேக்ஸ் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? ஓகே, டிக்டேஷனுக்கு ரெடியா? நாளைக்கு உனக்கு ஸ்கூலில் ஜிகே டிக்டேஷன் தானே? 10 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அம்மா ஏதாவது ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தப்பு இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ப்ரைஸாக அம்மா உங்களுக்கு வந்து கொடுப்பேன். ஓகே, வாய் திறந்து பேச மாட்டீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அனிமல்ஸ். கரெக்ட், சூப்பர், கரெக்டா சொல்ல எழுதிட்டீங்க எல்லாம். சூப்பரா இருக்குடி. ஓ, 5 கரெக்ட். தேவா குட்டிக்கு வந்து ஒரு ஸ்மைலி. 5 out of 5. பாருங்க, நம்மளோட தேவா குட்டி எல்லாம் கரெக்டா எழுதிட்டாரு. அம்மா உனக்கு சர்ப்ரைஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னு நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து டிக்டேஷன் எல்லாம் கரெக்டா எழுதுனதுனால உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்? டிவியில் வந்து கொஞ்ச நேரம் மாரியோ கேம் வந்து விளையாடலாம். ஓகேவா? ஒரு 15 மினிட்ஸ் தான் விளையாடணும். வெயிட் பண்ணுங்க. அது முடிஞ்சோடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு அடுத்து வேற ஏதாவது புக் ரீடிங் ஏதாவது பண்ணணும். ஓகேவா? ஓகே, போய் ஆன் பண்ணிக்கோங்க மாரியோ கேம். வேற எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த vlog வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் இல்லை, நம்மளோட கோமாச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.